வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி சொல்றது இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா வந்து ஜெஃப்ரி வந்து இந்த வாரத்தோட கேப்டனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து அவர் நோட் பண்ணிருக்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் எனக்கே தோணுது. என்னடா அப்படியாடா ஜெஃப்ரி வந்து இப்படிப்பட்ட பையனாடா இவ்வளவு வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு ஆடுவான் நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட்ல வந்து தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா அண்ட் நம்ம ஜெஃப்ரி 3 பேருமே வந்து நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியை கூப்பிட்டு வராங்க. தனியா வந்து கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பாக்குற முன்னாடி நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு வீவ்ஸே போகாம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்துட்டு உங்களால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். எப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு 2 பேர்த்த வந்து பேச கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏன் நீ வந்து எங்கள்கிட்ட வந்து பல தாண்டி நீ சொன்ன சாச்சனாக்காக விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்டன்சி வந்து சாச்சனாக விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா ஜெயிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜாக்லின் வந்து மூஞ்சல் வச்ச மாதிரி வந்து கேட்கறாங்க. அஜ்ஜோ மாட்டிக்கிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப்ரி வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றான். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அது ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்ன பாத்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு நான் ஜெயிக்கணும் தான் நான் ஆல்ரெடி நாங்க போனதுல இருந்து நினைச்சேன். அவ வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு நான் ஒண்ணுதான் அங்க போயிட்டு ஒண்ணுதான் எடுக்கணும்னு நினைச்சேன். மேபி வந்துட்டு அது வந்துட்டு அவ எடுப்பா நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவுந்து போயிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவ எடுக்கிற மாதிரி தெரியல. அது எடுக்கலன்னா தப்பா போயிடும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து அந்த 5மே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்படி இந்த ஒரு டாஸ்க் அமைதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பிளா சொல்றாங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு நம்பர் பிளேட் டிவில காமிப்பாங்க. டிவில காமிக்கும் போது நிறைய நம்பர் பிளேட் கீழே கிடக்கும். ஒரு 30-40 நம்பர் பிளேட் கீழே கிடக்கும். அந்த நம்பர் பிளேட் எடுத்து வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இதான் வந்து டாஸ்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 பேருமே 5 எடுத்திருந்தாங்க. இதுல வந்து லாஸ்டா டிராவா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிரால வந்து அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு நம்பர் வந்துட்டு ஸ்பீக்கர் வந்துட்டு சொல்லுவாப்ல. அந்த நம்பர் வந்து மைண்ட்ல வச்சுட்டு அதை வந்துட்டு போய் சொல்லணும். 2 வாட்டி சொல்லுவாரு. அதை போய் எடுக்கணும். அதை வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு எடுத்தாரு. அவர் கேப்டன்சி ஆயிட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ஏன் விட்டு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொன்னது வந்துட்டு என்னால ஏத்துக்க முடியலன்னு தான் சொன்னோம். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய டைம் 2-3 டைம் வந்துட்டு பார்த்தேன். அந்த பிளேட் வந்துட்டு நான் விளையாடும்போது ஒரே ஒரு பிளேட் தான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா வந்துட்டு அதை பார்த்துட்டு போனோம்னா அது பார்த்துட்டு போனோம்னா வந்து தப்பாயிடும். அதனால வந்துட்டு தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா வச்சு அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து கேட்கறாங்க. சரி ஓகே நீங்க 2 பேரும் டிராவ் ஆயிடுச்சு 5 எடுத்துட்டீங்க. அப்புறம் என்னத்துக்கு வந்துட்டு நீங்க லாஸ்ட் இது எடுக்கும்போது வந்துட்டு நீ ஏன் வந்துட்டு டக்குன்னு போய் எடுத்த விட்டு கொடுத்துருக்க வேண்டியதான், பார்க்காத மாதிரி போயிருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போதைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நான் வந்துட்டு விட்டு கொடுத்தேன்னா இருந்தாலும் அதை வந்துட்டு நான் 2 வாட்டி பக்கமா நான் பார்த்துட்டேன். 2 வாட்டி பக்கமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சாச்சனாவே பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. நான் 2 வாட்டி அந்த ஒரு நம்பர் பிளேட்டை பார்த்துட்டேன். சாச்சனா எடுக்குன்னு நினைச்சேன், எடுக்கவே. மேபி வந்துட்டு அதுவும் நம்ம மேல தப்பாயிடும், எடுக்காம விடுறோம் அப்படிங்கிறனால அந்த ஒரு இது காரணத்தினால மட்டும் தான் நான் போய் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்ம ஷாக்கிங்கா பேசிடுறது வந்து பார்க்க முடியுது. எனக்கு என்னமோ வந்துட்டு இது உண்மையா பொய் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த லாஸ்ட் பிளேட்டை எடுக்க போகும்போது அவர் ஃபோர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ். எப்படின்னா வச்சுங்களேன், அதை டக்குன்னு எடுக்கிறது இருக்குது, அதை பார்த்துட்டு இப்படி கையை விடுறது இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அவர் ரியாக்ஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்துட்டு அவர் விட்டு கொடுத்த மாதிரி விளையாண்டதுன்னு சொல்றாரு. சத்தியமா அவர் வந்துட்டு சுத்தமா அவர் வந்துட்டு விட்டு கொடுத்து விளையாடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திட்டவட்டமா எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறது கிளியரான ஒரு கட்டு தான். அண்ட் இதான் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு செம்ம ஷாக்கிங்கா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் வந்துட்டு சௌந்தர்யா நேற்று நைட்டு கூட சொன்னியடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்துட்டு அப்பயும் என்கிட்ட சொன்னா, நான் வந்துட்டு விட்டு கொடுக்கறதா இல்லையான்னு தெரியல, விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா நீ இப்படி சொன்னியாடா அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொன்னேன். மேபி வந்துட்டு அதுதான் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்றாங்க. மேபி வந்துட்டு அவரு இது வந்துட்டு எப்படி பாசிபிளா இல்லையாங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு பார்க்கும்போது கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு விட்டு கொடுக்காத மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி